ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்காக இதையெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த ஆசையில் நம்ம யாரையும் எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நீங்கள் யாரையும் எந்த விஷயத்துலையும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை, குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னோடனே, இல்லை குறை சொல்கிறதுக்காக நம்ம யாரை என்ன இதில் விஷயத்தில் இது பண்ணுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியான ஒரு பக்குவத்தில் நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்மளுக்கு எடுத்து காட்டிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். இப்போ இந்தந்த விஷயத்தில் நம்மளால் யாரையும் சொல்ல முடியாது, பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ நம்ம அவங்களுக்காக எந்த அளவுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது எங்கள் அண்ணன் சொன்னார், இது மாதிரி ஒரு சில இதை நம்மளுக்கான ஒரு இதை நம்ம பக்குவப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா நம்ம இப்போ பேசுகிறாங்க பண்ணுறாங்கங்கிறதுக்கு தாண்டி அவங்க எந்த அளவுக்கு நம்மளை இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தானே முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானுமே ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணத்தை இது பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே யாரையும் நான் நம்பணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது, எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு அதுக்கு அடுத்ததில் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் சரியாக கிடைக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் அவங்கள இது பண்ணணுமே தவிர மற்றவங்க செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் யாருக்கும் இதுக்கும் சரியான ஒரு இது கிடையாது அப்படின்னோடனே, நான் சரி ஓகே, நீங்கள் அதெல்லாம் பற்றி நினைக்காதீங்க. எப்போதுமே நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு அவங்களுக்காக நான் பார்க்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு இதை நம்ம தான் இது பண்ணணுமே தவிர நீங்கள் இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கிறத அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இதுக்கப்புறம் அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள பற்றி குறை சொல்கிறத காட்டியும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எதுக்கும் இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னோடனே, சரி நீங்கள் பாருங்கப்பா, நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க, பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்ததில் அவங்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்ததில் நம்ம இவங்களுக்காக நம்ம பேசுகிறோம், பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை இம்பார்ட்டன்ட்டை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னாலே போதும், எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, எதாக இருந்தாலும் நம்ம சரியாக ஒரு சில விஷயங்களை சொல்லலாம், பண்ணலாம், அதுவே போதும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னா, சரி பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்ததில் நீங்கள் என்ன வேணுமோ அதை பார்த்துக்கங்க, பண்ணிக்கோங்க, நான் அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்தது என்ன நடக்குது